நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன் ஃபியூச்சர்ல. சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதை பத்தி ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வெப்சைட்டோட பாஸ்வேர்டை நிறைய பேர் மறக்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விவரமா கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல போய் கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர் இருக்கும் தெரியுமா, அங்க போய் சேவ் பண்ணி வச்சிருவாங்க. எப்பெல்லாம் கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணி அந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ண போறாங்களோ, கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர்ல இருந்து பாஸ்வேர்டை எடுத்து அந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணாலே போதுமானது. ஈஸியா அந்த வெப்சைட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ அதுல ஒரு புதிய அப்டேட்டா வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. எதுலனா கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர்ல. நீங்க ஒரு வெப்சைட்டை கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல ஓபன் பண்றீங்க. அந்த வெப்சைட்டுக்கு பாஸ்வேர்டு தேவைப்படுது. நீங்க என்ன பண்ணுவீங்க, வெப்சைட்டோட யூசர் நேம்ல ஒரு தட்டுவீங்க. தட்ட உடனே டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்அப் ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகும். அதுல அந்த பாஸ்வேர்டு இருக்கும். அதை அப்படியே எடுத்து இதுல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடலாம். அடிஷ்னலா அந்த பாப்அப் ஸ்கிரீன்ல ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அது எந்த மாதிரினா, சின்ன ஒரு நோட் அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்துறாங்க. அதுல வேணும்னா சின்ன குறிப்புகளை நீங்க வந்து அப்ளை பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது விரைவில் இந்த கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல வரப்போகுது டெஸ்க்டாப்ல. இப்போ அதை நீங்க அக்சஸ் பண்ணணும்னா கூகுளோட குரோம் கேனரி இல்லனா கூகுளோட குரோம் பீட்டால நீங்க பயன்படுத்தலாம். பட் அங்க போயிட்டு இந்த செட்டப்பை பயன்படுத்தணும்னா, இந்த ஸ்கிரீன்ல ஒரு செட்டப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்க அங்க போயிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா நான் சொன்ன அந்த விஷயத்தை பயன்படுத்தலாம். ரெண்டாவது ஒரு புதிய செட்டிங், அது எதுலனா, நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா அதுல ஒரு புதிய செட்டப்பை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. பட் இன்னும் வரல. ஒரே ஒரு நாட்டில் மட்டும் அறிமுகப்படுத்துறாங்க. அமெரிக்கால மட்டும் இந்த செட்டப்பை அறிமுகப்படுத்துறாங்க. பட் அமெரிக்கால மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. கூடிய விரைவில் எல்லா நாட்டிலையும் அறிமுகப்படுத்த போறாங்க. அதாவது யூடியூப் கிரியேட்டர் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, அதில் ஃப்ரீயா மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக்கை உங்களுடைய வீடியோவில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரெவென்யூ இருக்குல்ல, அதில் ஒரு பகுதி வந்து அந்த மியூசிக்கை கிரியேட் பண்ணவங்களுக்கு போய் சேரும். உங்களுக்கு பிடிச்சமான மியூசிக்கை நீங்கள் உங்கள் வீடியோவில் அப்ளை பண்ணலாம். பைசா கொடுத்து நீங்கள் வாங்கி அதை அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் வீடியோவில் வரக்கூடிய அந்த ரெவென்யூ இருக்குல்ல, அது ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி உங்க வீடியோல அப்ளை பண்ணலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு சைடு பார்ல ஒரு சின்னதா யூடியூப் கிரியேட்டர் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சீக்கிரமா எல்லா நாடுகளிலேயும் வரப்போகுது, இந்தியாவிலேயும் வரப்போகுது. இப்போதைக்கு அமெரிக்கால மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, எதிர்பார்க்கலாம். ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை பத்தி நான் சொல்ல போறேன். இந்த செட்டிங்கை கண்டிப்பா நீங்க மாத்தியே ஆகணும், இல்லைன்னா பைசா கேட்பாங்க. அவங்க தான் ட்விட்டர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் நீங்க 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷனை பயன்படுத்துறீங்களோ உடனே அந்த எஸ்எம்எஸ் ஆப்ஷனை நிறுத்துங்க, இல்லைனா நாங்க உங்கள்கிட்ட பைசா கேட்போம், நீங்க பைசா கெட்டியே ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து காசு யார்கிட்ட முதல்ல வாங்க போறாங்கன்னா, இந்த ட்விட்டர் ப்ளூ அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் காசு கேட்கறாங்க. அவங்க எப்படின்னு தெரியல. நிறைய பேர் வெளியேறுவாங்க, நிறைய பேர் ஓகே பிரச்சனை இல்லை, எஸ்எம்எஸ்க்கு சின்ன அமௌண்ட் தானே பிடிப்பாங்க, வாங்கினா வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த ட்விட்டர் ப்ளூ அல்லாத நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, 30 நாள். அதாவது 20 மார்ச் 2023க்குள்ள நீங்க இந்த எஸ்எம்எஸ் மூலியமா வரக்கூடிய அந்த கோடை நீங்க பயன்படுத்தணும்னா கம்பல்சரி நீங்க பைசா கட்டணும். இல்லைன்னா நீங்க அதை மாத்திட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பயன்படுத்தலாம். இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி அத்தென்டிகேட்டர் ஆப் இருக்கு, ஸோ அதை நீங்க பயன்படுத்தி கூட இந்த 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷனை பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு நல்ல அறிவிப்பு நினைக்கிறேன். நல்ல அறிவிப்பா, மோசமான மட்டமான ஒரு அறிவிப்பு, யாரும் விரும்ப மாட்டாங்க. ட்விட்டர் இதை கொண்டு வந்திருக்காங்க, பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நிலைச்சு நிற்குது. ஃபைனலி இந்த 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா, அதாவது இதை பத்தி 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.